ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு 90 ஸ்டேட் ஃபுட் ஸ்டேட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போனால் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இஃபா சிக்கன் தாங்க. எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 சிக்கன் பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இது கூட வந்து மேக்னேட் பண்ணுறதுக்காக மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், அதுக்கடுத்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட வந்து லெமனு, உப்பு, அதுக்கடுத்து வந்து பெப்பர் தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிட்டோங்க. என்னோட ஃப்ளேவருக்காக வந்து நான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னோம்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட மறந்துட்டேன். ஸோ வந்து முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற சிக்கன்ல வந்து இது ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு நைட் ஃபுல்லா ஊற விட்டுருங்க. ஸோ அது ஊற விட்டா அப்படின்னோம்னா அதுல வந்து அந்த மசாலாலாம் உள்ள இறங்கும். ஸோ நீங்க மசாலா இறங்கினா அப்படின்னோம்னா குக் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். என் பையன் வந்து நான் தான் இன்னைக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து அடுப்பத்தை வச்சுட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். நான் அவனுக்கு கூடட்டு வந்து கேர்ஃபுல்லா இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தேன். அவன் ஃபர்ஸ்ட் வந்து பட்டரை யூஸ் பண்ணிட்டான். ஏன்னா வந்து நாங்க ஆயில் யூஸ் பண்ணல, பட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா அதோட ஃபிளேவர் இன்னுமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ பட்டர் யூஸ் பண்ணி இது பண்ணி பாருங்க. ஸோ நம்ம வந்து சிக்கன் வந்து முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த சாஸ் பண்ணலக்கு நான் வந்து 2 எக்கோட ஒயிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அது கூட வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமு, அதுக்கப்புறம் வந்து பூண்டு 3 பல்லு, அதுக்கப்புறம் சீஸ்லே வந்து 2 எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சக்கரை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது சூப்பராக மைனஸ் மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இது சாப்பிட்றதுக்கு. இது வந்து நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்க சிக்கன் மேலே வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி போட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா சூப்பரான இஃபா சிக்கன் ரெடி ஆயிடும். இது கூட நாங்கள் வந்து சப்பாத்தி கூட வச்சு தான் சாப்பிட்டோம். ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. என் பையன் சாப்பிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கு.